2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு அளித்தவர்களிடம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2ஆம் நாளாக நேர்காணல் நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்க கேட்கலாம். லட்சுமணன் பழனி, ராயப்பேட்டையில் இருக்கும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய 2ஆம் நாள் நேர்காணலில் எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்து வேட்பாளர்களுக்கான விருப்ப மனுவை அளித்தவர்களிடம் இன்று நேர்காணல் நடத்துகிறார்? விரிவான விவரம். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக சார்பாக 234 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவானது கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை, 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு அதற்கான பூர்த்தி பணிகள் செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இதில் மட்டுமே இந்த அதிமுக சார்பாக 234 தொகுதிகளிலுமே 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு அதில் 2,187 மனுக்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த அதிமுக போட்டி எடப்பாடி பதவியாளர் போட்டியில் பார்த்தோம் என்றால் தேர்தலில் போட்டியிட வேண்டிய 7,988 மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் அதிக வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கோரிய விருப்ப மனு அளித்தவர்கள் நேர்காணல் நிகழ்ச்சி பொறுத்தவரையுமே சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் நேற்று முதல் இன்று 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. அதில் விருப்ப மனு அளித்தவர்கள், அதாவது இதற்கு முன்பாக விருப்ப மனு அளித்தவர்கள் தொடர்ந்து நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்று வருவதாகவும் இதற்கு முன்பாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று 2வது நாளாக இந்த நேர்காணல் நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் விருப்ப மனு அளித்தவர்களின் தொகுதி மற்றும் வெற்றி வாய்ப்பு நிலவரங்களை அறிய விருப்ப மனு அளித்தவர்கள் மற்றும் விருப்ப மனு பெற்றவதற்கான அசல் ரசீதும் தவறாமல் நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும் என இதற்கு முன்பாக அதிமுக சார்பாக ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நேற்று பார்த்தோம் என்றால் கோவை, நீலகிரி, திருப்பூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டத்தை சார்ந்த விருப்ப மனு அளித்தவர்களிடம் ஜனவரி 10ஆம் தேதி கன்னியாகுமரி, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, திருவாரூர், மதுரை, தேனி, புதுக்கோட்டை ஆகிய இந்த உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்று நேர்காணல் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நாளை பார்த்தோம் என்றால் விருதுநகர், கடலூர், நாமக்கல், மயிலாடுதுறை, திருச்சூர், பெரம்பலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் நேர்காணலானது தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாளை நடைபெறக்கூடிய 8 மாவட்டங்களுக்கும் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 12, அதாவது நாளை மறுநாள் பார்த்தோம் என்றால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, தென்காசி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் இந்த மாவட்டங்களில் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து நாளை மறுநாள் தொடர்ந்து இந்த நேர்காணல் நடைபெறுகிறது. ஜனவரி 13ஆம் தேதி பார்த்தோம்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை ஆகிய மாவட்டங்களில் நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெறும் என இதற்கு முன்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் கன்னியாகுமரி, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, திருவாரூர், மதுரை, தேனி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக நேர்காணல் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணல் நிகழ்வு பார்த்தோம் என்றால் 1000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இந்த மனுக்களை அளித்த நிலையில் அவர்கள் நேர்காணல் நிகழ்ச்சியானது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேரில் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை கேட்கும் விதமாக இந்த நேர்காணல் நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணல் நிகழ்வை பொறுத்தவரையுமே இதற்காக விருப்ப மனு கொடுத்தவர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாக சட்டமன்ற உறுப்பினரும் சரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என பல்வேறு தரப்பு மக்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.